இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி. ஒரு முட்டை, 3/4 கப் மைதா மாவு இருந்தா போதும். நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்ப டேஸ்டா செய்திடலாம். நம்ம நியூ இயருக்கு கடையில வாங்குவோம். ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப டேஸ்டாவும் செய்திடலாம். வாங்க இந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம கேக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கணும். அடித்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் இது கூடவே சேர்த்துட்டு 1/2 கப்பு நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. திரும்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். இப்போ பால், முட்டை, சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட மாவு சேர்த்துக்கலாம். மாவை நம்ம சலிச்சுட்டு சேர்க்கணும். அதுக்கு இது போல் சலிக்கிற கரண்டி வச்சுட்டு 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ நல்லா சலிச்சிட்டேன். இது கூட வெண்ணிலா எசன் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும். அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதோட தோலை மட்டும் லைட்டாக துருவிக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 2 சிட்டிகை அளவு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதோட வாசனை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சேர்க்குறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது இதை கேக்கு டின்னில் சேர்த்துக்கலாம். இல்லை கேக்கு டின்னில் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா வீட்டில் இருக்கிற கிண்ணம் அது போல் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுருக்கேன். கேக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இல்லை இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு தூவின இந்த பாத்திரத்தில் நான் கேக்கு மாவை இது போல் ஊற்றிக்கிறேன். லைட்டாக தட்டி விடுங்க. இப்போது இதை வேக வைக்க ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கேக்கு டின்னை அதில் தூக்கி வச்சிடணும். இதை மூடி இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இது வேகணும். 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் மூடி வேக வச்சிடலாம். இப்போ சரியாக 30 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்க்குறேன். கத்தியோ இல்லை இது போல் குச்சி வச்சுட்டு இது குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஓரங்கள்லாம் இது போல் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த கேக்கு பண்ணுறதுக்கு பட்டரோ ஓவனோ தேவையில்லை. நம்ம கடாயிலேயே ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே கடையில் கிடைக்கிறது போலவே இருக்குது.
நல்லா பஞ்சு போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புது வருஷத்தை இந்த கேக்கு செய்து நீங்களும் ஜாலியாக கொண்டாடுங்க. வியூவர்ஸ் அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.